ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஸ்திரேலியா அன்னைக்கு ஆப்போசிட்டாக இந்திய அணி இந்த மாதிரி ஒரு சொதப்பலான விளையாடுறதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேர் ஃபார்முக்கு வந்தால் மட்டும்தான் இந்திய அணி நார்மலாக ஆகும். அது வரைக்கும் இந்த சீரீஸை இந்திய அணி வெல்றதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணி மேலே கோபமாக பேசியிருக்காருன்னு சொல்லலாம். முன்னாள் இந்திய வீரர், அப்புறம் இந்திய அணிக்கு முன்னாள் தலைமை பயிற்சியாளர் இந்த ரவி சாஸ்திரி பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு கொஞ்சம் இப்படி கோவத்துடன் பேசியிருக்காரு இந்திய அணி குறித்து. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ தேர்டு டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியா அன்னைக்கு ஆப்போசிட்டாக ஒரு சொதப்பலான கிரிக்கெட் தான் விளையாடுறாங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 445 ரன் இந்தியா அடிச்சிருந்தாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா வெறும் 51க்கு 4 விக்கெட்டுன்னு சொல்லிட்டு டே 3 முடிச்சாங்க. இப்போ சமீபத்தில் ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. 167க்கு 6 விக்கெட் விழுந்திருக்கு. கேஎல் ராகுல் ஏதோ ஓரளவுக்கு ஆடிட்டு இருந்தார், அவர் அவுட் ஆகிட்டார். சமீபத்தில் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஃபார்முக்கு வந்தால் மட்டும்தான் இந்திய அணியை காப்பாற்ற முடியும். அவங்க ரெண்டு பேர் ஃபார்முக்கு வந்தால் கண்டிப்பாக அது ஆஸ்திரேலியா பிச்சு எந்த பிச்சில் இருந்தாலும் இந்திய அணி வெற்றி பெறும். இவங்க ரெண்டு பேர் தான் இந்திய அணி இப்போ சொதப்பலான கிரிக்கெட் விளையாடுறதுக்கு முக்கிய காரணம். அதனால் இவங்க எப்போ ஃபார்முக்கு வரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்குள்ளே ஜெய்ஸ்வால், கில் இவங்களாம் கொஞ்சம் ஷைன் ஆனாங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணியோட டாமினேஷன் அற்புதமாக இருக்கும் ஆஸ்திரேலியாவில். கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இவங்க ரெண்டு பேர் ஃபார்முக்கோசரம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சாஸ்திரி ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அதனால் என்ன சொல்ல வர்றாருன்னா, விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேர் ஃபார்முக்கு வந்தால் மட்டும்தான் இந்திய அணி மீதமுள்ள டெஸ்ட் சீரீஸோ அடுத்த வர சீரீஸோ ஜெயிக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறது ஒரு பர்சன்டேஜ் உண்மை தாங்க. ஏன்னா கோலிலாம் ஃபார்முக்கு வந்தாருன்னா இந்திய அணி ஒன்றும் பண்ண முடியாது. ரோஹித் சர்மா தான் வருவான்னு கேட்டால் எனக்கு கேட்டால் டவுட்டு தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஒரு சூட்டபிள் இல்லாத பிளேயருங்க அவர். ஏன்னா ஒரு ஹிட்மேன் டெஸ்ட் மேட்ச் ஆடுவாரான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான். ஆவரேஜ் அவர் அந்தளவுக்கு இல்லை. பட் T20 ODI கேட்டால் அவர் ஒரு பிஸ்தா பிளேயர். பட் டெஸ்ட்டில் அவர் அந்தளவுக்கு ஒரு பெரிய லெஜெண்டுன்னு சொல்ல முடியாது. அதனால் கண்டிப்பாக அவர் எதிர்பார்க்க முடியாது. விராட் கோலி எதிர்பார்க்கலாம். பட் ஆஸ்திரேலியா பந்து வீச்சாளர்கள் உண்மையாக சொன்னோன்னா சூப்பராக போடுறாங்க உண்மையாக. ஏன்னா போலாண்டு இருக்கார், போலாண்டு பதிலாக ஹேசல்வுட் வந்தார், அவரும் சூப்பராக போட ஆரம்பிச்சிட்டாரு. பேட் காமெண்ட் செம்மையாக போகிறாரு, ஸ்டாக் போகிறார். போலாண்டு இந்த இன்னிங்ஸில் இந்த மேட்ச்லேயே இல்லை தேர்ட் டெஸ்ட் போட்டியில். மற்றபடி ஹேசல்வுட் வந்தார், அவரும் நல்லா போடுறாரு. அதனால் கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணியோட பந்து வீச்சு ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அது ஒரு முக்கிய காரணம் நம்ம அணி வீரர்கள் சரியாக விளையாடுறதுக்கு. என்ன பண்ணுறது, அதே பிச்சில் தான் அவங்களும் ஆடுறாங்க. ட்ராவஸ் ஹெட்டெல்லாம் சொல்லி அடிக்கிறார் இந்தியா பந்து வீச்சாளரை. அது என்ன சொல்கிறது நமக்கு தெரியல. பட் அவங்கள எல்லா டீமே கஷ்டப்படுறாங்க, போலி யூனிட்டே கஷ்டப்படுது. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் பும்ரா மட்டும்தான் கஷ்டப்படுறார் போலிங்கில். வேறு யாருமே சரியாக போட மாட்டாங்க. அதுதான் பெரிய பெரிய ட்ராபேக். என்ன பண்ணுறது, நம்ம தலைவர் பூம் நம்பி தான் இந்திய அணி பந்து வீச்சே இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்குன்னே சொல்லலாம். பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்திய அணி ஏன்னா கம்பேக் கொடுக்குறாங்களா இல்லை தேர்ட் டெஸ்ட் போட்டி ட்ராவில் முடியுதான்னு சொல்லிட்டு இந்தியா ஃபேன் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபேன்ஸ்லாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், தேர்டு டெஸ்ட் போட்டி ட்ராவில் முடியுமா இல்லை இந்தியா தோக்குமா, ஆஸ்திரேலியா வின் பண்ணுமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.